எல்லா சொந்தங்களும் வணக்கம். நான் உங்கள் கோவை மேஸ்திரி. காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதோட வீடியோ தான். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். தரமான வீடியோ. ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டுறது எப்படின்னு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கிறேன். காம்பவுண்ட் சுவர் பொறுத்தளவுக்கு கீழே வந்து அஸ்தியரோட பீம் போடுங்க, நல்லாயிருக்கும். வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை மேஸ்திரி. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா, என் சைட்டு பொறுத்தளவுக்கு காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நல்லா ஒரு 1.5 அடி அகலம், 1 அடி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிசிஜி, அதாவது மெட்டல் போட்டு நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி சிமெண்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா தும்ஸ் அடித்து விட்டு, நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சீமார் அடித்து விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி லைன் வந்து லாஸ்ட் வரைக்கும் கல் ஃபுல்லாக கட்டிடுவேன். அதுக்கப்புறம் தான் பீம் போடுவோம். ஏன் கீழே நம்ம லைன் வரி வச்சுட்டு போகிறோன்னா, பீம் வந்து கீழே கொஞ்சம் 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு அப்படிலாம் வந்து கீழே வந்து இறங்கி கிராஸ் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாக மட்டமாக கிடைக்க வேண்டியது அந்த வரி வைக்கிறது. அப்போ வரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, பீம் மேலே உட்கார வைக்கும்போது பார்த்திங்கன்னா, கீழே காங்கிரீட் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. அதனால் வந்து கல்லுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் அதை தாண்டி லோடு வந்து கீழேயும் இறங்காது. அதுக்கு வேண்டி எடுத்துக்கலாம். இந்த கல்லுவரியோட கீழே பார்த்திங்கன்னா பிசிஜி போட்டு ஒரு வரி வச்சு தான் பீம் கட்டுறோம். காம்பவுண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கருங்கல் போட்டு பண்ணுறத விட காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் பேரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லோடு பேரிங்கை விட ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வைக்க மாட்டோம். எப்போவுமே வந்து சைடு ஃப்ரண்டேஜ் வந்து காம்பவுண்ட் சுவர் இடம் இல்லாதனால பக்கத்தில் காலியாக விட்டுருவாங்க. ஆனால் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடம் காலியாக இருக்கிறனால கண்டிப்பாக அது வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த காம்பவுண்ட் சுவர் கண்டிப்பாக ஹெவியாக தான் பண்ணும். ஏன்னா பின்னாடி எப்படி என்னென்னு கரெக்டாக சொல்ல முடியாது. திடீர்னு வந்து வாய்க்கால் தண்ணி வரலாம், இல்லை என்ன வேணால் ஆகலாம். அப்போ வந்து உங்களுக்கு லோடு பேரிங் பண்ணும்போது கண்டிப்பாக கருங்கல்ல வந்து கொஞ்சம் க்யூரின் ஆகி கண்டிப்பாக இறங்குறக்கு இடம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி பீம் போட்டு காங்கிரீட் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது இது ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்கும். ஏன்னா சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணுறத பற்றி வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து எவ்வளோ ஆகுதுன்னு டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இது எவ்வளோ வாங்கியிருக்கு டோட்டலாகவே அடுத்த 2-3 நாளில் வேலை முடிய போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு ப்ளஸ் காம்பவுண்ட் சுவர் ப்ளஸ் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து காங்கிரீட் போட்டு செட் அடிக்கிறாங்க. எவ்வளோன்னு டீட்டெயில்ஸ்